திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனே நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதெத்தும் சீர் கரையூரிற்பாண்டி கொடுமுடி. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே. சிவராத்திரி வரலாற்று பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் வழிபாட்டில் வந்து ரொம்ப சிறப்பான இடத்தை அடைஞ்சிருக்கு. வழிபாடுகள் பார்த்திங்கன்னா நம்ம 4 காலம்லாம் பொதுவாக பண்ணுவாங்க, அப்புறம் 6 காலம்லாம் பண்ணுவாங்க. இது தோன்றின வரலாறு பார்த்திங்கன்னா நிறைய வரலாறு இருக்குது. அதில் முக்கியமான வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தது. என்னென்னா தங்களுக்குள்ளே யார் பெரியவங்கன்ற போட்டி. அவங்க நிறைய விவாதம் பண்ணுறாங்க, அதுக்கு தீர்வு கிடைக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க, எங்களுக்குள்ளே யார் பெரியவன்னு நீ தான் தீர்ப்பு சொல்லணும்னு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நான் வந்து தீ உருவா அனல் உருவா நிற்கிறேன், யார் என்னோட திருமுடி உச்சியையும் திருவடியையும் காண்றீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருக்கும் சம்மதம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம திருமால் வந்து பன்றி அவராக உருவெடுத்து கீழ் நோக்கி போகிறார், கீழ் உலகத்தை நோக்கி போகிறாரு. நம்ம பிரம்மன் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை உருவெடுத்து மேல் நோக்கி பறக்கிறாரு. இவங்க வந்து பல ஆண்டுகள் நம்ம வரையறையெல்லாம் ஆண்டு சொல்லுவோம், அவங்க யுகங்கள்லாம் போகுது, பல யுகங்கள்லாம் கிடக்குது, போயிட்டே இருக்காங்க, பல அண்டங்கள் கிடக்குது. அங்கே வந்து உச்சியை காண முடியல, திருமுடியை காண முடியல பிரம்மனால். அதே போல் திருவடியையும் வந்து திருமாலாக காண முடியல. ஒரு நிலைக்கு அப்புறம் திருமால் மட்டும் உணர்றார், இது வந்து சிவபெருமான் தான் முழுமுதல் பரம்பொருள், நம்ம வந்து அறியாமல் அந்த மாதிரி போட்டி போட்டோம்னு சொல்லிட்டு வந்து கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான் வணங்கி தன்னோட தவறை உணர்ந்து இந்த மாதிரி நான் உங்கள் திருவடியை காண முடியலன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. பிரம்மனுக்கு என்னென்னா ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாகிடுது. நம்ம போய் நம்ம காண முடியல சொன்னால் அது வந்து பெரிய குற்ற உணர்வு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு தாழம்பூ செடி இருக்குது. அந்த தாழம்பூ செடி பார்த்திங்கன்னா அந்த தாழம்பூ வந்து ரொம்ப நறுமணமாக வீசிகிட்டு இருக்கு. இவருக்கு பார்த்தோன்னே ஒரு வியப்பாகிடுது, இந்த இடத்துல தாழம்பூ வரதுக்கான வாய்ப்பு என்னென்னு யோசிக்கும் போது அப்புறம் வந்து யோசிக்கிறாரு, சரி நம்ம வந்து இறைவன் திருமுடியை வந்து பார்த்துட்டு சொல்லுவோம், இந்த தாழம்பூ சாட்சி சொல்ல, ஏன்னா இது பல அடுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதனால் வந்து இந்த உயரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம கண்டனா ஒத்துப்பார் இறைவன் சொல்லிட்டு அந்த தாழம்பூ சாட்சி கூப்பிட்றாரு. வந்து இந்த மாதிரி நான் சிவபெருமான்கிட்ட போயிட்டு என்னோட திருமுடியை உச்சியை பார்த்துன்னு நான் சொல்லுவேன், நீயும் வந்து ஆமாமா இவர் பார்த்தாருன்னு சொல்லி சாட்சி சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரம்மன் போய் சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் திருமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு என்னப்பா சாட்சின்னா இந்த தாழம்பூ தான் சாட்சின்னு சொல்கிறார். சிவபரம்பொருள்லேயே அவருக்கு எல்லாம் தெரியாத செயல்பாடு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து இவங்க போய் சொல்கிறாங்க. பிரம்மனுக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே கோயிலே இல்லாமல் போயிட்டோன்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. நம்ம கோயிலில் சிவன் கோயிலுக்கு கூட பார்த்திங்கன்னா சுற்று தெய்வம், அதாவது பிராகாரம் சொல்லுவோம், அதில் ஒருத்தராக தான் பிரம்மன் இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தாழம்பூ மலர்னு பார்த்திங்கன்னா வழிபாட்டுக்கு எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க, அதை நறுமண பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துவாங்க தான், நேரடியான வழிபாட்டுக்கு பயன்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவானது. அப்போது வந்து அந்த காட்சி கொடுத்தார் இல்லையா தீ உருவம், அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா அந்த மகா சிவராத்திரி நாள். அந்த குறிப்பாக என்ன நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மாலை 6லேருந்து காலை 6 மணி வரை வழிபாடு பண்ணுவோம். அந்த 11:30 மணிலேருந்து 1 மணி வரலாம் தான் அந்த தீ உருவ காட்சி கொடுத்த நேரம், இரவு. அது வந்து லிங்கோத்பவர் காலம் சொல்லுவோம். நம்ம சிவன் கோயிலெலாம் போய் பார்த்திங்கன்னா பின்புறம் சாமி கருவறைக்கு பின்புறம் அந்த அமைப்பு வச்சுருப்பாங்க. அன்னப்பறவையாக பிரம்மன் பறக்கிற மாதிரியும் பன்றி உருவம் எடுத்து திருமால் போகிற மாதிரியும் அந்த ஜோதி அனல் உருவாக வந்து இறைவன் காட்சி தர காட்சி இருக்கும். சில கோயிலில் வந்து ஆகம ரீதியாக கட்டப்பட்ட கோயில்களில் அந்த மாதிரி லிங்கோத்பவர் வைப்பாங்க, சில கோயிலில் மகாவிஷ்ணுவும் வைப்பாங்க. இந்த உருவு கொண்டு அவர் வந்து அந்த காட்சி கொடுத்து நிரூபிக்கிற நேரம். அதனால தான் பார்த்திங்கன்னா வழிபாடு கூட பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த 6 to 6 பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லாதவங்க இந்த 11:30லேருந்து அந்த 1 மணிக்கு வரலாம் அந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் பண்ணுற வழிபாடுகள் வந்து பல மடங்கு ஆற்றல் பெற்றுத்தரும். எப்படின்னா நம்ம மாதம் மாதம் சிவராத்திரி வருது, ஒரு மாதமே சிவராத்திரி வருது, 2 பிரதோஷம்லாம் வருது. இந்த நாட்கள் முழுமையாக பார்த்திங்கன்னா 11 சிவராத்திரி வந்து மாசி மாதம் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. அதனால் இந்த சிவராத்திரி வழிபாட்டை கலந்துக்க முடியாதவங்க, பிரதோஷ வழிபாட்டை கலந்துக்க முடியாதவங்க கூட இந்த மாலை ஆரம்பித்து காலை 6 மணிக்கு முடிய வழிபாட்டை கலந்துக்கலாம். அதுலேயும் முடியாதவங்க 11:30லேருந்து 1 மணி வரை வழிபாட்டு நேரத்தில் அவங்க நமச்சிவாய சிவாய மந்திரம் சொன்னாங்கன்னா அது பல்மடங்கு ஆற்றல் பெற்றுத்தரும். அவங்க என்ன மாதிரி விண்ணப்பிச்சிருக்காங்களோ அதெல்லாம் நிறைவேறும். இது வந்து முக்கியமான ஒரு காரணம்.